வணக்கம் நண்பர்களே, நான் பாபு சீனிவாசன், ஜேர்னலிஸ்ட். போன மாதம் ஜூலை 1ஆம் தேதி மத்திய பிரதேச மாநிலம் அலிராஜ்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரே குடும்பத்தில் 5 பேர் ஒரே சமயத்தில் ஒரே மாதிரி மர்மமான முறையில் இறந்து போய் கிடந்தாங்க. சம்பவம் கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு போன லோக்கல் போலீஸார் அதை விசாரிச்சுட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்க, 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவையே உலுக்கி போட்ட டெல்லி புராரி பகுதியில் நடந்த ஒரு சம்பவத்தை அப்படியே இந்த சம்பவம் ரெப்ளிகேட் பண்ணியிருக்கு, அதாவது ஜெராக்ஸ் எடுத்த மாதிரியே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது என்ன பேசலாம் வாங்க. டெல்லி புராரி பகுதியில் கடந்த 2018ஆம் ஆண்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு ஹவுஸ் ஆஃப் சீக்ரெட் த புராரி டெத் அப்படின்ற நேமில் நெட்ஃப்ளிக்ஸ் சமீபத்தில் ஒரு ஆவணப்படமாக அதை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த சம்பவம் என்ன அப்படின்றத பற்றி முதல்ல பார்த்துருவோம். ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து 11 பேர் கொண்ட ஒரு குடும்பம் மைக்ரேட் ஆகி டெல்லி புராரி பகுதியில் வந்து செட்டில் ஆகிறாங்க. அந்த வீட்டை சேர்ந்த லலித் அப்படிங்கிறவர் அவங்க தங்கியிருக்க வீட்டுக்கு கீழேயே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு மளிகை கடையும் பக்கத்துலேயே ஒரு ஃபர்னிச்சர் கடையும் வச்சு ரன் பண்ணிட்டு வர்றாரு. அந்த கடையில் தான் அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் எல்லோருமே வந்து மளிகை ஜாமான் வாங்குறது வழக்கம். சம்பவத்தன்னைக்கு, அதாவது 2018 ஜூலை 1ஆம் தேதி அந்த பகுதியை சேர்ந்த குரு சரண் சிங் அப்படின்ற ஒரு சிங்கு வாக்கிங் போயிட்டு பால் வாங்குறதுக்காக லலித்தனோட கடைக்கு வராரு. ஆனால் 5:30 மணிக்கு திறக்க வேண்டிய கடை அன்றைக்கி 7 மணி ஆகியும் திறக்கவே இல்லை. இதனால் கொஞ்சம் தள்ளி நின்று முதல் மாடியை வந்து பார்க்குறாரு. அந்த முதல் மாடியில் இருக்க கதவு மட்டும் லைட்டாக திறந்துருக்குது. பக்கத்தில் ஒரு கருப்பு நாய் கட்டி போட்டிருக்கு. அந்த நாய் மட்டும் தொடர்ந்து கொத்திக்கிட்டே இருக்குது, குறைச்சிக்கிட்டே இருக்குது. எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. சந்தேகம் முடிஞ்சு சிங் என்ன பண்ணுறாரு, படிக்கட்டு வழியாக மேலே ஏறி போகிறாரு. போயிட்டு அந்த கதவை திறந்திருந்த கதவை லைட்டாக தள்ளிட்டு உள்ளே போய் பார்க்குறாரு. அங்கே உள்ளே போய் நின்று அங்கே பார்த்து அந்த காட்சியை பார்த்து அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிறாரு. நடந்தது இதுதான். அந்த ஹாலில் அந்த குடும்பத்தை சேர்ந்த 11 பேரில் 9 பேர் இந்த வட்டம் போட்ட மாதிரி வரிசையில் அந்த வட்டத்தில் நின்று தூக்கில் தொங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எதிரிலேயே இன்னொரு லேடி தனியாக தூக்கில் தொங்குறாங்க. இவங்க தவிர ஒரு வயதான மூதாட்டி தரையில் இறந்து போய் கிடக்குறாங்க. இந்த 11 பேருடைய கண்களும் கருப்பு துணியாக கட்டப்பட்டிருக்கு. வாய் பிளாஸ்டர் போட்டு ஒட்டப்பட்டிருக்கு. 2 கைகள் 2 கால்கள் வயரால் கட்டப்பட்டிருக்குது. இந்த காட்சியை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு கொஞ்சம் பதட்டமான அந்த சிங்கு சுதாரிச்சுக்கிட்டு அங்கேருந்து அவசரமாக இறங்கி வீட்டுக்கு ஓடுறாரு. ஓடி போயிட்டு வீட்டில் வந்து வீட்டுக்காரமோட சொல்கிறாரு, அக்கம் பக்கத்தில் சொல்கிறாரு. அதுக்குள்ளே அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய கூட்டம் கூடிடுது. இந்த சம்பவத்தை உள்ளூர் பகுதியை சேர்ந்த மக்கள் வந்து இம்மீடியட்டாக புராரி காவல் நிலைய போலீஸாருக்கு தகவல் சொல்கிறாங்க. உள்ளூர் மக்கள் கொடுத்த தகவலை ரிசீவ் பண்ண புராரி காவல் நிலைய ஹெட் கான்ஸ்டபிள் ராஜீவ் தோமர் இம்மீடியட்டாக இன்ஸ்பெக்டர் மனோஜ்குமாருக்கு தகவல் கொடுக்குறாரு. தகவல் கொடுத்துட்டு ஸ்பாட்டுக்கு கிளம்பி போகிறாரு. கொஞ்ச நேரத்தில் இன்ஸ்பெக்டர் மனோஜ்குமாருக்கு வந்து அங்கே வந்து சேர்றாரு. ராஜீவ் தோமர் அண்ட் மனோஜ்குமார் 2 பேரும் மாடிப்படிக்கட்டு வழியாக ஏறி அந்த முதல் மாடியில் இருக்கக்கூடிய அந்த வீட்டை போய் திறந்துக்கிட்டு உள்ளே போகிறாங்க. அந்த அறையில் போய் பார்த்த உடனே அங்கே தூக்கில் தொங்கிட்டு இருக்க அந்த காட்சிகளை பார்த்து உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. அவங்களுக்கு அதிர்ச்சி ஆகிறாங்க. சரி, அந்த காட்சிகளை பார்த்த பிற்பாடு இறந்து போனவங்க ஏதாவது கைப்பட கடிதங்கள் எழுதி வச்சுருக்காங்களான்னு சொல்லிட்டு வந்து ரூம் ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க. எதுவுமே இல்லை. ஆனால் பக்கத்து அறையில் ஒரு 11 டைரி மட்டும் இருக்கிறத கேப்சர் பண்ணுறாங்க. அந்த டைரியை கேப்சர் பண்ணி தடய அறிவியல் துறை அதிகாரிகளை வர வச்சு அவங்ககிட்ட பரிசோதனை செய்யறதுக்காக கொடுத்து அனுப்பிச்சுட்றாங்க. அதுக்கப்புறம் இது மாஸ் சூசைடாக இருக்கலாம் அப்படின்ற ஆங்கிளில் யோசிச்சுட்டு அவர் இன்ஸ்பெக்டர் மனோஜ்குமார் வந்து இது தற்கொலை வழக்காக பதிவு செய்கிறாரு. ஆனால் ராஜஸ்தானில் இருந்து வந்த நாராயணதேவனுடைய குடும்பத்தார் உறவினர்கள் அவங்க இதை ஏற்க மறுக்கிறாங்க. மாறாக இது கொலை வழக்காக தான் பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. வேறு வழியே இல்லாமல் இதை வந்து கொலை வழக்காக பதிவு செஞ்சு விசாரணை தொடங்குறாரு மனோஜ்குமார். கொலை வழக்கு பதிவு செஞ்சிட்டதுனால இப்போ மனோஜ்குமார் வந்து அந்த ஆங்களை விசாரிக்க ஆரம்பிக்கிறார். ஆனால் அவருக்கு எந்த தடையும் கிடைக்கல. காரணம், அந்த வீட்டுக்குள்ளே அவங்கள கொலை செய்கிறதுக்கு வந்து யாராவது ஒருத்தர் வந்திருக்கணும், அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவர், அல்லது ஒரு கும்பலாக யாராவது நுழைஞ்சிருக்கணும். அப்படி அவங்க கொலை பண்ண முயற்சிருக்கும் போது இறந்து போனவங்க எல்லாருமே தடுக்க முயற்சிருப்பாங்க. அப்படி தடுக்க முயற்சிருக்கும் போது இந்த இரு தரப்புக்கும் இடையே ஏற்பட்ட டக்கப்பாரில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து காயம் ஏற்பட்டிருக்கும். ஆனால் இறந்து போன 11 பேரோடலையும் ஒரு சின்ன காயம் கூட கிடையாது. அப்போது பக்கத்தில் வந்து விசாரிக்கும் போது பக்கத்தில் இருக்க அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே உறவினர்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னாக்க, இவங்க ரொம்ப நல்லவங்க, ரொம்ப ஹெல்பிங் டெண்டன்சி உள்ளவங்க, அவங்களுக்கு எதிரிகள் யாருமே கிடையாது, அவங்களுக்கு கடன் தொல்லை எதுவுமே கிடையாது, அதனால் வந்து இது வந்து சாத்தியமே கிடையாது, அவங்க வந்து யாரோ கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கான சாத்தியங்களும் அப்படி பார்க்க போனால் எதுவுமே இல்லைன்ற விஷயத்தில் வந்து இப்போ மனோஜ்குமார் என்ன பண்ணுறாரு, வேறு வழி இல்லாமல் சரி இது வந்து
கொலைக்கான சாத்தியம் இல்லைன்ற பட்சத்தில் இது கொள்ளை முயற்சி நடந்திருக்கலாம் அப்படின்றாங்க யோசிக்கிறாரு. ஆனால் கொள்ளை முயற்சி அப்படின்னாக்க அந்த இறந்து போனவங்க 11 பேர் உடம்புலையும் அவங்க கையில், காதில், மூக்கில், இடுப்பில் போட்டிருந்த அத்தனை நகைகளும் போட்ட மாதிரியே அப்படியே இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த வீட்டுக்குள்ளே இருந்த எல்லா பொருட்களும் எதுவுமே திருடு போகாமல் அப்படியே இருக்குது. அப்போது அந்த ஆங்கில யோசிக்கும் போது இது கொள்ளை முயற்சியும் கிடையாது அப்படின்னு ஒரு முடிவு வராரு. சரி, அப்போ கொலையும் இல்லை கொள்ளையும் இல்லைனாக்க சரி திரும்பவும் பேக் டு ஸ்கொயர் ஒன்று போகிறாரு. அதாவது தற்கொலை. இது தற்கொலையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. தற்கொலையாக யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கும் போது அப்போ தான் அந்த விசாரணையில் அவருக்கு ஒரு சின்ன தகவல் கிடைக்குது. என்னென்னா, இந்த இறந்து போனாங்க இல்லையா, இந்த இறந்து போகிறதுக்கு 14 நாட்கள் முன்னாடி தான் அந்த நாராயண தேவியினுடைய பேத்தி, கடைசி பேத்தி இருக்குல்ல பிரியங்கா, அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய லெவலில் ஒரு நிச்சயார்த்த ஃபங்க்ஷன் நடத்தி முடிச்சிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனை ஒட்டுமொத்த குடும்பமும் மிகப்பெரிய அளவில் அது விமர்சையாக கொண்டாடி தீர்த்துருக்காங்க. அப்போது இதை யோசிக்கும் போது அவங்க எதுக்காக தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா. ரெண்டாவது, ஒருவேளை இந்த நிச்சயதார்த்தம் பண்ண அந்த பொண்ணுக்கு வந்து இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லாமல் வந்துருக்கலாம் அப்படின்னா கூட அந்த பொண்ணு மட்டும்தான் நான் வந்து சூசைட் பண்ணிக்கணும், மற்ற ஒட்டுமொத்த குடும்பம் ஏன் பண்ணணும் அப்படின்றது ஒரு கேள்வி வருது இல்லையா. இதை யோசிக்கும் போது அவருக்கு எந்த தடயமும் எந்த துப்பும் கிடைக்காம திணறி நிற்கிறாரு. இந்த நிலைமையில தான் இந்த வழக்கு மனோஜ்குமார்கிட்ட இருந்து டெப்டி கமிஷனர் திர்கே கிட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணப்படுது. இப்போது டெப்டி கமிஷனர் திர்கே விசாரணை தொடங்காமல் பிரேத பரிசோதனை அறிக்கை வரட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அந்த சமயத்தில் அந்த ரிப்போர்ட்டும் வந்து சேருது. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ரிப்போர்ட்டில் அவருக்கு தேவையான தகவல் எதுவுமே கிடைக்கல. ஏன்னா அந்த ரிப்போர்ட்டில் வந்து கிடைக்கிற தகவல் மூலிமா அது கொலையாக தற்கொலையான்னு சொல்லி முடிவுக்கு வரலாம்னு சொல்லி வெயிட் பண்ணி எடுத்த டயத்தில் அதில் என்ன சொல்லியிருக்காங்கனாக்க அவங்க மூச்சுத்திறல் ஏற்பட்டு தான் இறந்துருக்காங்க. அவங்க வந்து அந்த மலக்குடலில் இருந்து உணவு குழாயில் எல்லாத்தையும் செக் பண்ணும்போது வந்து அவங்க எந்த விதமான மன அழுத்தத்திலும் இல்லை அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருந்தாங்க. அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்கனாக்கா சம்பவம் நடந்த வீட்டுக்கு வந்து திர்கேவும் அவருடைய டீமும் வந்து திரும்ப ரீசர்ச் பண்ணுறதுக்காக போகிறாங்க. போயிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒவ்வொரு ரூமாக போய்ட்டு வந்து ரீசர்ச் பண்ணுறாங்க. அப்போது திர்கே வந்து ஒரு அறைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வாலில் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. என்னென்னா, அந்த ஒரு அறையில் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு வாலில் 11 ஹோல் போட்டிருக்கு. அந்த 11 ஹோலில் பிளாஸ்டிக் பைப்பை வெட்டி ஒவ்வொரு ஹோல்லையும் இந்த பிளாஸ்டிக் பைப்பை சொருகிருக்கிறாங்க. அந்த பைப்பை வீட்டுக்கு வெளியில் போய் பார்த்தாக்கா இந்த பைப்பு இங்கே உள்பக்கமாக சொருகணும், அந்த பைப்பு வெளிப்பக்கமாக நீட்டிகிட்டு இருக்குது. அதாவது வெளியில் இருக்கிற காற்று உள்ளே வர்ற மாதிரி, வென்டிலேஷன் வர மாதிரி 11 பைப்பும் இருக்குது. இதை கவனிக்கிறாரு. அடுத்த அறைக்கு போயிட்டு இன்னும் சில அறையெல்லாம் செக் பண்ணி பார்க்குறாரு. அப்போ ஒரு அறையில் வந்து ஒரு பெரியவருடைய புகைப்படத்தை வச்சு பூஜைகள், சடங்குகள் செய்வதற்குண்டான தடயங்கள்லாம் வந்து பார்க்குறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு அதை நோட் பண்ணுறாரு. அப்போது இந்த சமயத்தில் இந்த 11 டைரி ஏற்கனவே கேப்சர் பண்ணாங்க இல்லையா, அதை தடய அறிவியல் துறை ரிப்போர்ட் காமிச்சாங்க இல்லையா, அந்த ரிப்போர்ட் வந்து சேருது. அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கனாக்க, அந்த 11 டைரியில் 2 டைரியிலேருந்து குறிப்புகள் எழுதப்பட்டிருக்குது. அதில் குறிப்பாக லலித் அப்படின்ற ஒரு டைரியில் நிறைய குறிப்புகள் எழுதப்பட்டிருக்குது. அந்த குறிப்புகள் வந்து 3 விதமாக எழுதப்பட்டுள்ளது. அதாவது வந்து கட்டளை, வழிமுறை, உரையாடல் அப்படின்ற அந்த 3 விதமாக அதில் சொல்லப்பட்டிருக்குது. அதில் அந்த லலித்துடைய டைரியில் மட்டும் அந்த இறந்து போன அந்த பிரியங்கா இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து எழுதியிருக்காங்க. அவங்களோட கைப்பட அவங்களோட கையெழுத்து தான் அதில் இருக்குது. யாரோ ஒருவர் சொல்ல யாரோ ஒரு எழுதுன மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த கையெழுத்து வந்து பிரியங்காவோட கையெழுத்துன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு போகிறாங்க. இப்போ தான் வந்து அவருக்கு வந்து திருக்கேவுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. என்னென்னா, 11 ஹோல் இருக்குது, இறந்து போனவங்க 11, கைப்பற்றப்பட்ட டைரி 11, 11, 11, 11. இது எங்கேயோ வந்து ஒரு முடிச்சு வருது, எங்கேயோ ஒரு நாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டை அவங்க அவிக்கிறதுக்காக வந்து முயற்சி பண்ணுறாரு. அப்போ தான் வந்து என்ன பண்ணுறாரு, ஸ்ட்ரைக் ஆகுது. ஒரு சின்ன க்ளூ கிடைக்குது. ரைட் அப்படின்னு சொல்லிட்டு லலித்துடைய டைரியை எடுக்கிறாரு. அந்த லலித்துடைய டைரியை புரட்டும் போது தான் அந்த மர்மம் முடிச்சு ஒவ்வொன்றா அவிழ தொடங்குது. கமிஷனர் திர்கே லலித்துடைய டைரியை ஒவ்வொரு பக்கமாக புரட்ட ஆரம்பிக்கிறாரு. அதில் அவர் கண்ணில் பட்டது ஒரு விஷயம் என்னென்னா, முதல் குறிப்பு 2007ஆம் ஆண்டு எழுதியிருந்தார். அந்த லலித் எழுதியிருந்த அந்த முதல் குறிப்பில் தந்தையின் உருவப்படத்தை வைத்து வழிபட வேண்டும் அப்படின்னு ஒரு குறிப்பு எழுதப்பட்டிருந்தது. இன்னொரு குறிப்பு 2018ஆம் ஆண்டு ஜூன் 24ஆம் தேதி எழுதப்பட்டிருந்தது. அதில் ஆலமர சடங்கு செய்து குடும்ப உறுப்பினர்கள் பயபக்தியுடன் வழிபட வேண்டும் அப்படின்னு எழுதப்பட்டிருந்தது. அதோட கடைசி குறிப்பு, இவங்க இறந்து போகிறதுக்கு முன்னாடி எழுதப்பட்ட கடைசி குறிப்பு லலித்துடைய டைரியில் இந்த ஆலமர சடங்கு அப்படின்னா என்ன அப்படின்னு விளக்கமாக சொல்லப்பட்டிருக்குது. அந்த விளக்கத்தில் என்ன சொல்லியிருக்குனாக்க, ஆலமர சடங்கு செய்யும்போது குடும்ப உறுப்பினர்கள் கண்களை கட்டிக்கொண்டு வாயை கைக்குட்டையால் கட்டிக்கொள்ள வேண்டும், கைகளை கட்டிக்கொள்ள வேண்டும், பயபக்தியுடன் மனதை ஒருமுகப்படுத்தி வெறுமையாக யோசிக்க வேண்டும்,
தியான நிலையை அடைந்து தந்தையின் கைப்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும். அப்படி குடும்ப உறுப்பினர்கள் இந்த சடங்கு செய்யும் பொழுது ஆலமர விழுதுகள் பூமியை நோக்கி விழும் பொழுது அந்த விழுதுகள் நமது உடலை சுற்றி கொண்டு பற்றி இருக்குவதை போன்று கற்பனை செய்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி நிறைய குறிப்புகள் எழுதப்பட்டது. இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்துட்டு வீட்டில் அந்த 11 பைப்பு, 11 இறந்து போனவங்க, இந்த 11 டைரி, இது எல்லாத்தையும் டோட்டலாக அவர் கன்சைன் பண்ணி பார்க்கும்போது ஒரு முடிவுக்கு கிட்டத்தட்ட வந்துடுறாரு. கமிஷனர் திர்கே இந்த சம்பவம் நடந்த வீட்டில் ரிசர்ச் பண்ணும்போது ஒரு அறையில் உருவப்படம் ஒன்று பார்த்தார் இல்லையா, பெரியவருடைய உருவப்படத்தை வச்சு சடங்குகள்லாம் செஞ்ச மாதிரி இருந்தது இல்லையா, அந்த உருவப்படத்தில் இருந்தது யார் அப்படின்னா அவர் பேர் போபால் சிங். அவர் யாருன்னா இறந்து போன இந்த நாராயண தேவியினுடைய கணவர், அதாவது இளைய மகன் லலித்தினுடைய தந்தை, அவர் தான் இந்த போபால் சிங். இந்த போபால் சிங்குடைய கேரக்டர் எப்படின்னா இந்த கூட்டு குடும்பத்தினுடைய தலைவராக இருந்திருக்காரு. மிகவும் ஒரு பெரிய டிக்டேட்டர் மாதிரி இந்த குடும்பத்தை ரன் பண்ணியிருக்கிறாரு. கடுமையாக நடந்து கொண்டுள்ளார். ஆனால் அவர் எடுத்த அத்தனை முடிவுகளும் மிக சரியாகவே வெற்றிகரமாக இருந்தது. அதனாலேயே அவருடைய சொல்லுக்கு அவருடைய குடும்பத்தில் மாற்று பேச்சு என்பது எதுவுமே கிடையாது. அவர் சொன்னதை அப்படியே அத்தனை பேரும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த நிலைமையில தான் கடந்த 2007ஆம் ஆண்டு அவர் போபால் சிங் இறந்து விடுகிறார். இந்த போபால் சிங் இறந்த பிற்பாடு இந்த குடும்பத்துடைய நிலைமை அப்படின்றது மாலுமி இல்லாத கப்பல் என்கிற நிலைக்கு தள்ளப்படுகிறது. இந்த நிலைமையில தான் இந்த குடும்பத்தினுடைய அந்த மொத்த பொறுப்பும் போபால் சிங் வகித்த அந்த கூட்டு குடும்ப தலைவர் அப்படின்ற அந்த பொறுப்பு இளைய மகன் லலித்திடம் சேருது. அந்த லலித் ஏற்கனவே தந்தையினுடைய இழப்பால் தவித்து கொண்டிருந்த நேரத்தில் அவர் மன அழுத்தத்துக்குள்ளாகிறாரு. இந்த சமயத்தில் குடும்பத்தினுடைய உறுப்பும் அந்த பொறுப்பும் அவர் கைக்கு சேருது. இந்த குடும்பத்தினுடைய பொறுப்பு கூடுதலாக சேரும்போது கூடுதல் மன அழுத்தத்துக்கு போகிறாரு. இதனால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு வேண்டி, அதாவது குடும்பத்தை நடத்துறதுக்கு உண்டான வழிமுறைகள் தேடி அவருடைய தந்தையினுடைய உருவப்படத்தை வைத்து அந்த தீர்வு காண்றதுக்கான வழிமுறைகளை கேட்டு வணங்க தொடங்குறாரு. இதை தொடர்ந்து செய்யும்பொழுது இதையே பழக்கமாக மாற்றிக்கிட்டு கடைசியில் தந்தையினுடைய ஆவியோடு அவர் பேச தொடங்குகிறார். அதாவது வாரத்தில் 3 நாள், செவ்வாய், வியாழன், சனி ஆகிய 3 நாளில் தந்தையுடைய ஆவியோடு பேசுவதாகவும் அவர் சில கட்டளைகளை இடுவதாகவும் குடும்ப உறுப்பினர்கிட்ட போய் சொல்கிறாரு. அவர் குடும்ப உறுப்பினர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, தந்தை இடும் கட்டளைகளை அத்தனை பேரும் நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் ஒன்று தான் இந்த ஆலமரச் சடங்கு. இந்த ஆலமரச் சடங்கு அத்தனை பேரும் நான் செய்து தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. வேறு வழி இல்லாமல் அத்தனை பேரும் அதை ஏற்றுக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னாக்க, இவ்வளோ பேர் இத்தனை குடும்பத்தில் இருப்பவங்க அத்தனை பேரும் படிப்பறிவு உள்ள ஒரு ஆட்களாக இருந்தாலும் அத்தனை பேர் டிகிரி ஹோல்டர், எல்லாமே நன்கு படித்தவர்கள் அப்படின்ற போதிலும் இந்த ஆன்மீகத்தின் மீது, இந்த அமானுஷ்ய நம்பிக்கைகள் மீது அதீத நம்பிக்கை கொண்டிருந்தபடியாலும் இந்த போபால் சிங் அவர் மீது இருந்த மரியாதையாலும், அவர் ஏற்கனவே இந்த குடும்பத்தை நிர்வகித்த விதத்தில் எந்த தவறும் இல்லை, அவர் செய்தால் சரியாகத்தான் இருக்கும் என்கிற நம்பிக்கையாலும், அவர் மீது இருந்த மரியாதையாலும் இவர் லலித் சொன்ன அத்தனை கட்டளைகளையும் முறையே நிறைவேற்றி வந்துள்ளனர். அதில் ஒன்று தான் இந்த ஆலமரச் சடங்கை செய்து அத்தனை பேரும் உயிரை துறந்துள்ளனர். இதை உயிரை துறப்பதற்கு முன்பாக அவர்களை எப்படி லலித் நம்ப வைத்துள்ளார் என்றால், தந்தை போபால் சிங் நாம் அனைவரும் முக்தி அடைந்த பிறகு அத்தனை பேரையும் மீண்டும் உயிர்த்தெழச் செய்வார் அப்படின்னு நம்ப வைத்திருக்கார். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இத்தனை பேரும் தங்கள் உயிரை துறந்துள்ளனர். சரி, இப்போது நம்ம அந்த மத்திய பிரதேச சம்பவத்துக்கு வருவோம். மத்திய பிரதேசத்தில் சம்பவத்தில் நடந்த அந்த 5 பேர் மரணம்ன்றது புராரி சம்பவத்தோட எப்படி ஒத்து போயிருக்கு அப்படின்னா, புராரி சம்பவம் நடந்தது 2018 ஜூலை 1ஆம் தேதி. இந்த மத்திய பிரதேச மாநிலத்தில் நடந்த இந்த 5 பேர் மரணம் அப்படின்றது நடந்தது அதே ஜூலை 1ஆம் தேதி 2024. சரி, இப்போ இன்னொன்று, இந்த மத்திய பிரதேச மாநிலத்தில் நடந்த அந்த 5 பேர் மரணம் 4 பேர் தூக்கில் தொங்குறாங்க, ஒருத்தர் கீழே தரையில் எடுக்கிறாங்க. இது புராரி சம்பவத்தை அப்படியே ஒத்துருக்கு. இன்னொன்று, புராரி சம்பவத்தை போலவே அந்த சம்பவத்துலேயும் அந்த 5 பேர் குடும்பத்தை பற்றி வெளியில் விசாரிக்கும் போது எந்த நெகட்டிவ் ரெஸ்பான்ஸும் கிடையாது, பாசிட்டிவாக தான் சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க, யார்கிட்டையும் எந்த ரொம்ப தும்புக்கும் போக மாட்டாங்க, தகராயே பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு எதிரிகளே கிடையாது, அவங்களுக்கு கடன் தொல்லையும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, இந்த புராரி சம்பவத்தை போலவே இந்த மத்திய சம்பவத்துலேயும் அந்த 5 பேர் மரணத்தில் அவங்க ரொம்ப ஆன்மீகத்தில் ஈடுபாடோடு இருந்திருக்கிறாங்க அப்படின்றது இன்னொன்று. ஆக எல்லா வகையிலையும் எப்படி பார்த்தாலுமே இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 2 சம்பவங்களும் ஒத்து போயிருக்கு அப்படின்றது போலீஸார் சொல்கிறாங்க. இருந்தாலுமே மத்திய பிரதேச சம்பவத்தில் இறுதி முடிவு இன்னும் வரலை, விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. ரைட், இப்போ இன்னொரு கேள்வி வருது.
அதாவது இந்த புராரி சம்பவத்தில் இத்தனை பேர் படித்தவங்களாக இருந்துமே கூட எப்படி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்புக்கு போனாங்க அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வருது இல்லையா? இதை நம்ம இந்த ஹிப்னாட்டிசத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும்னு நமக்கு தோணுது. இந்த ஹிப்னாட்டிசம்ன்றது வந்து மனோவசியம் பண்ணுறது, அதாவது மற்றவங்கள தன்னுடைய செயல்பாடுகள் மூலியமாகவே அவங்களே தங்களுடைய கட்டுக்குள்ளே கொண்டு வர்றது, தங்களுடைய கட்டுப்பாட்டில் எடுத்து நம்ம நினைக்கிறத அவங்கள செய்ய வைக்கிறது. நீங்கள் நம்ம கோடம்பாக்கத்தில் வந்து பிரபல இயக்குனர் வந்து 7ஆம் அறிவு படத்தில் இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் இருக்கார் இல்லையா? அவர் எடுத்த படத்தில் அந்த 7ஆம் அறிவில் ஆன்டி ஹீரோ வந்து கண்ணாலேயே வந்து தன்னுடைய எதிரிகளை வந்து தன் உதயப்படுத்தி அத்தனை பற்றியும் கொலை பண்ணுவார். இது இந்த ஹிப்னாட்டிசத்தில் இதுவும் ஒரு வகை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது இது ஹிப்னாட்டிசத்தில் வந்து இப்படிலாம் நடக்குமா அப்படின்றது வந்து இந்த புராரி சம்பவத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது சாத்தியம் அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனால் சாத்தியமா அப்படின்றது தெரியலை. நீங்கள் ஆஸ் அ வியூவராக என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்.